நம்ம exercise 3.3ல first sum பார்க்கலாம். Find the LCM and GCD for the following and verify that வந்து f of x and g of x equal to LCM and GCD சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LCM GCD கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ண நமக்கு இதை கொடுத்துற சம்பவம்க்கு ஃபைன் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ 21x² y equal to 21 எப்படி போல நமக்கு 3 into 7 இல்லையா? அவ்வளோதான். இப்போ 3 into 7 x² y. இப்போ 35xy இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த 5 into 7 போடலாமா? 5 into 7 xy². இப்போ எல்சிஎம் போங்க. எல்சிஎம் ரூல்ஸ் நமக்கு வந்து காமனாக இருந்தாலும் எத்தணும், இல்லைனாலும் எத்தணும். காமனாக இருந்தால் பவர் அதிகமாக எத்தணும். அப்போ 3 எடுத்துக்கலாம், எனக்கு காமனாக இல்லை. 5 எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். 7 பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது, பவர் சேம் ஒன்றா தான் இருக்குது, அப்போ 7 எடுத்துங்க. அதே மாதிரி எக்ஸ் வரங்க டேர்ம் காமனாக இருக்குது, பவர் எது நமக்கு அதிகம்? ஸ்கொயர் தான், அது எடுத்துங்க. அதே y² எது நமக்கு பவர் அதிகமாக இருக்குன்னா y² அதிகமாக இருக்கு. இதான் நமக்கு வந்து எல்சிஎம். சரிங்களா? மல்டி வேணா பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு வந்து 15 into 7 105 வருமா? அப்போ 105 x² y². அதே போல ஒண்ணுங்க ஜிசிடி எடுத்துங்க. ஜிசிடி காமன் அந்த மட்டும் தான் எடுத்த முடியும். இப்போ 3 எடுத்த முடியாது, 5 எடுத்த முடியாது, 7 எடுத்துக்கலாம். x² இருக்கா? அதாவது எக்ஸ்டம் காமன் ஆகுது, பட் ஆனால் எது நமக்கு பவர் கம்மியாக தான் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் தான். அதே போல் y², அப்போ நம்ம y தான் எடுக்க முடியும். இப்போ நமக்கு வந்து இதான் நமக்கு எக்ஸ் ஜிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன பண்ணோம்? இந்த வெரிஃபை பண்ணோம் இல்லையா? அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் தரேன். எல்ஹெச்எஸ் நமக்கு வந்து f of x into g of x. இதான் எல்ஹெச்எஸ் நமக்கு. அப்போ பாருங்க 21x² y². சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த லெட் இது f of x எடுத்துங்க. இது லெட் என்ன பண்ணலாம்? இது f of x எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? g of x எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு f of x போட்டாச்சா? இன்ட்டு g of x வந்து 35xy². மல்டி பண்ணுங்க. 35 into 21 5 3 70 வருமா? இப்போ 735 வந்துச்சு. இப்போ 735 x² into x³ ஆகும் இல்லையா? y into y² அது y³. பேஸ் மல்டி பண்ணும்போது பவர் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். அப்போ y into y² ஆகும் 1 + 3 1 + 2 3 ஆயிடும். சரிங்களா? அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? RHS போகிறோம். இது 1 வச்சுங்க. RHS வந்து LCM into GCD. LCM நமக்கு வந்து 105 x² y² காமிச்சுமா? இன்ட்டு GCD காமிச்சிடும் 7xy. 105 into 7 35 7 அப்போ 735 x² into x x³ y² into y y³. அப்போ பாருங்க from 1 and 2 ரெண்டு ஈக்குவல் தானே? from 1 and 2 LHS equal to RHS, hence road. Voilà, mais c'est